என்ன சொல்றேன், என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனத்தின் சட்டத்தை என்ன பண்ணு, கை கொண்டிரு. இங்கேயும் சொல்றாரு, 13லயும் சொல்றாரு பாருங்க, வாசிங்க 15. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்துக்கிட்ட நாணம் உள்ளதுக்கு பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்ல என்ன பண்ணீங்க, அறிந்தவன் என்று உனக்கு. அப்ப பாருங்க, இந்த விசுவாசத்தை யார் யார் பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, இந்த வேத வசனத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேசிச்சு அதை என்ன பண்ண அறியறதுக்காக அதன் மேல ஒரு தாகமா இருப்பது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அந்த முதல் வசனத்திலையும் 2 வசனத்திலையும் விசுவாசத்தை பற்றி பிடிக்கிற விசுவாசம் எது அப்படின்னா, எது பற்றி பிடிக்கும் விசுவாசத்தைனா, அந்த வேத எழுத்தின் மேல ஒரு வாஞ்ச, வசனத்தின் மேல ஒரு தாகம், வசனத்தின் மேல ஒரு அன்பு, அதை ஆர்வமா படிக்கும், ஆர்வமா கேட்கிறவன் விசுவாசத்தை அப்படி பற்றி பிடிக்கிறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சிமெண்ட் இப்படி கலவை பூசுறாங்க போறீங்களா, சில நேரத்தில் இந்த கலை பொத்துன்னு விழுந்துரும். கலை என்னதுங்க, பொத்துன்னு விழுந்துரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒன்று நல்லா கலந்து அடிக்க சொல்ல திருப்பி அந்த சிமெண்ட் அப்படியே போய் என்ன பண்ண, அந்த செவுத்துல போய் என்ன பண்ண அப்படியே உக்காந்துக்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த விசுவாசம் அது என்ன பண்ண, அப்படியே பற்றி பிடிக்குமா. அந்த எப்படி பற்றி பிடிக்கும்னா, யாரெல்லாம் இந்த வேத வசனத்தினுடைய அந்த எழுத்துக்களை அவர் நேசிக்கவும் அதன் மேல வாஞ்சையும் தாகமா இருக்கும்போது அவன் விசுவாசத்தினுடைய காரியங்களில் என்ன பண்ணுவான், வளருகிறவனாக, பற்றி பிடிக்கிறவனாக, தேவனை சார்ந்து கொள்ளுகிறவனாக என்ன பண்ணுவான் இருக்கிறான். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேத வசனத்தை நேசிக்காம, வேத வசனத்தை அன்பு கூறாம, அதை கேட்காம விசுவாசத்தில் என்ன பண்ண முடியாது, பற்றி பிடிக்கவே முடியாது. திருப்பி படிங்க, அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை படிங்க. வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் நீ என்ன பண்ண, அறிந்தவன் என்று உனக்கு என்னது தெரியும். முன்னாடி வசனத்துல படிங்க. ஃபர்ஸ்ட் நீ கிறிஸ்தேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு, ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை என்ன பண்ணு, கை கொண்டு. அப்போ இந்த வசனம் ஆரோக்கியமானது. பக்கத்துல சொல்லுங்க, ஆரோக்கியமானது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேத வசனத்தை நேசிக்கிறியோ, நான் சொல்றேன், உனக்கு விசுவாசம் பற்றி பிடிக்கிறதா இருக்கும், இயேசுவை பற்றி பிடிக்கிறதா இருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை பற்றி பிடிக்கிற விசுவாசம் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தேவைன்னா, இந்த வேத வசனம் இல்லாம இயேசுவை பற்றி பிடிக்கிற விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணாதுங்க, வரவே வராது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் பாருங்க, நாங்க எழுந்தோன்னு இந்த வேத வசனத்தை தியானிக்கிறோம், படிக்கிறோம், கேட்கிறோம், விரும்புறோம். ஏன்னா விசுவாசம் வேலை செய்யறதுக்கு, ஆரோக்கியமான விதத்துல வேலை செய்வதற்கு இந்த வேத வசனம் இல்லாம விசுவாசத்துல என்ன பண்ண முடியாது, நடக்கவே முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர் அப்பதான் வருவாங்க, வசனத்தை கடன்னு போவாங்க. அவங்களுக்கு ஒரு சடங்காச்சாரம், நான் கம்யூனியன் எடுத்துட்டு நான் போயிட்டேன், அவ்வளவுதான். ஒரு முறை போலாம், 2 முறை போலாம். வேத வசனத்தை ஆண்டு சொல்றாரு, நீ சொல்லப்பா, என் வசனத்தை நீ மதிக்கலன்னா உன் ஜெபத்துக்கு நான் பதிலே தர முடியாது. வேத வசனத்தை நீ கேட்டு மதிக்கலன்னா உன் ஜெபம் கூட எனக்கு அருவருப்பா என்ன பண்ணுது இருக்குதுன்றார். வேத வசனம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, வேத வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்மளை என்ன பற்றி பிடிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு வசனம், 12ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தி, அதிநிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். 2 தீமோத்தி 1:12. ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. சொல்லுங்க, ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனெனில் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் என்று நிச்சயித்து. அப்ப பாருங்க, விசுவாசம். கவனிங்க, உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா இப்படி பேசுமா. என்னன்னா, நான் வெட்கப்படுறது இல்லை. சொல்லுங்க, நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, நான் வெட்கப்படுறது இல்லை. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசம் எப்பவும் தேவனை அறிந்திருக்கும். சொல்லுங்க, தேவனை எப்படிங்க, போட்டால இல்ல, அது உளமாற தேவனை அறிந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் என்ன பண்றேன், அறிவேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எப்போதுமே விசுவாசம் தேவனை அறிந்திருக்கும்.
கிறிஸ்துவை அறிந்திருக்கோம். அவரை கேட்ட ஐ நோ, எனக்கு தெரியும், அவரை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில ருசிச்சு பார்த்திருக்கிறேன். விசுவாசம் எப்போதுமே தேவனை அறியும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது எப்பவுமே என்ன சொல்லும்? என்னிடத்துல ஒப்பு விட்டதை என்ன பண்ணுவாரு? அவர் காத்துக்கொள்ள என்ன பண்றாரு? வல்லவரா இருக்கிறார் என்று என்ன பண்றோம்? நிச்சயத்திற்கும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசம் தேவனை அறிந்திருக்க செய்யும். அல்லேலூயா. சொல்ல எப்போதும் நான் வெட்கப்பட மாட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, நான் வெட்கப்பட மாட்டேன். கர்த்தர் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு, அதை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. எப்போதும் தேவனை அறிந்திருக்கும். எனக்கு ஐ நோ மை காட், எனக்கு தேவனை குறித்து தெரியும். அவர் என்னை கைவிட மாட்டாரு, அவர் என்னை வெட்கப்பட மாட்டாரு, அவர் நிச்சயமா என்னை நடத்தி செல்வாரு, அவர் எனக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்லி இந்த தேவனை முகமுகமா அறிந்திருக்கும். விசுவாசம் இல்லாதவன் தேவனை அறிய முடியாது, விசுவாசம் இருக்கிறவன் தேவனை அறிய முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசு அப்படிதான் சொன்னார், உங்களை போல நான் தேவனை அறியேன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். ஆனா என் தேவனை நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் எப்போதுமே தேவனை அறிந்திருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, தேவனை எனக்கு விசுவாசம் இல்லாத தேவனை எனக்கு தெரியாதுங்கானுவான். ஆனா நீங்களும் நானும் அவர் தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா விசுவாசம் நான் கற்று நிச்சயத்துக்கு அறிந்து இருக்கிறேன். சொல்லுங்க, நான் என்ன பண்றேன்? அறிந்து இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த விசுவாசம் வளர சொல்ல தேவனை முகமுகமாய் பார்க்கும். சொல்லுங்க, தேவனை என்ன பண்ணா? முகமுகமாய். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, தரிசிக்க முடியாது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க தான் தேவனை என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். நான் காலவேளை சொல்றேன், விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் என்ன பண்ணுவேன்? அறிவேன். எத்தனை பேர் சொல்றீங்க அறிவேன்? இந்த அறிவு எனக்கு இந்த தேவனை தெரியுங்க. சொல்லப்ப நீ அவரை பத்தி நான் அப்படி பேசாத, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அவர் ரொம்ப நல்ல ஆளு, எப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சில மனுஷால நம்ம சொல்றோமா சொல்லியா? அதே மாதிரி தான் இந்த தேவனை குறித்து சொல்லுவோம். இல்ல, எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இந்த இயேசுவும் இந்த தேவனும் என்னை என்ன பண்ண மாட்டாங்க? கைவிடவே மாட்டாங்க. அவர் தெரியும் எனக்கு எத்தனையோ பிரச்சனையில் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இனியும் கூட இந்த கடன் பிரச்சனையில, இனியும் கூட இந்த வியாதி பிரச்சனையில, இனியும் கூட இந்த போராட்டத்துல, இனியும் கூட இந்த துன்பத்திலிருந்து இந்த தேவன் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசம் எப்போதும் அவர் அறிந்திருக்கிறபடினால எப்போதும் தைரியமா பேசும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருங்க. நான் சொல்றேன், 1000 போராட்டம் வரலாம், எல்லாத்தையும் மிதிச்சு எரிஞ்சிட்டு மேலே ஏறி வருவீங்க பாருங்க.